கவுண்டர் டாப்புக்கு மேல லே பண்ற கிரானைட்ல இந்த காயின்ஸை யூஸ் பண்ணி எப்படி சப்போர்ட்டாவும் ஸ்டிஃபாவும் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் போத் டாப் அண்ட் சைட் கிரானைட்ஸ்ல 2 to 3 feet கேப்ல வந்து எங்கெங்க காயின்ஸ் வச்சு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து மார்க் பண்ணிக்கங்க. அண்ட் தென் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் டாப் கிரானைட் பீஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் காடி எடுத்துக்கங்க. அந்த காயின் வந்து ஹாஃப் த காயின் உள்ள இன்சர்ட் ஆகிற அளவுக்கு காடி எடுத்துட்டு அதே சைடுல வைக்கிற கிரானைட் பீஸ்லயும் சேம் பாயிண்ட்ல வந்து கொஞ்சம் காடி எடுத்துட்டு அந்த மீதி இருக்கிற ஹாஃப் பீஸ் வந்து இந்த சைட் பீஸ்ல வந்து ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி வச்சுக்கணும். ஸோ எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணிருக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் இதே மாதிரி வந்து காடி எடுத்து காயின் ஃபிக்ஸ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஸ்லோ செட்டிங் அரல்டைட் அண்ட் பிளாக் ஆக்சைடு இந்த மிக்சிங் யூஸ் பண்ணி இந்த காயினை வந்து இந்த காடிக்குள்ள பேக் பண்ணிக்கங்க. போத் டாப் கிரானைட் அண்ட் சைட் பீஸ் இந்த ரெண்டுலயுமே இந்த மிக்சிங்கை பேக் பண்ணிட்டு சைட் பீஸை எடுத்து ப்ராப்பரா லைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மார்க்கிங்ல வந்து வச்சு பேக் பண்ணுங்க. லைன் அண்ட் 90 டிகிரி ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், கவுண்டர் டாப்ல இருந்து கிரானைட் வெளியே இழுக்கும் போது மினிமம் 1.5 இருந்து 2 இன்ச்சாவது இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. ஸோ தட் நீங்க ஃபியூச்சர்ல மாடுலர் கிச்சன் பிளான் பண்ணீங்க அப்படின்னா மேல டாப்ல இருக்கிற வாட்டர் வந்து கீழே வந்து அந்த ஷெல்ஃப்ல படாம ப்ரிவென்ட் பண்ணும். இந்த கவுண்டர் டாப் காயின் ஹேக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடு கட்டிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க.